வாக்குத்தத்தங்களை சுதந்திரிப்பதற்கு நமக்கு பலன் தேவை. என்ன பலன்? சரீரத்தின் பலன் அல்ல, ஆவியின் பலன் நமக்கு தேவை. ஆனா சாத்தான் அதனாலதான் நம்மள என்ன செய்யறான்? ஆவியில அடி வாங்க வச்சு பலவீனப்படுத்திடுறான். பத்தியா உன்னை அவங்க ஏற்றுக்கொள்ள, பத்தியா உன்னை இப்படி பண்ணிட்டாங்க, பத்தியா உன்னைய கூப்பிடல, பத்தியா உன்னை இதை நம்ம மனசுல வச்ச உடனே என்ன ஆயிருது? சரி பாரு, மனுஷரும் நம்மள தள்ளிட்டாங்க, உடனே ஆண்டவர் மேல இருக்கும். ஒரு இடத்துல நீங்க காயப்பட்டீங்களான்னு வச்சுக்கோங்களேன், நான் அஷ்யோர்டா சொல்றேன், உங்களால ஆண்டவரை கூட அன்போடு பார்க்க முடியாது. இவர் என்னை இப்படி பண்ணிட்டாரு, என்னை இப்படி கைவிட்டுட்டாரு அப்படின்னு தான் யோசிக்க தோணுமே தவிர, உங்களால அங்க தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற மேன்மைகளை யோசித்து பார்க்கறதுக்கு கூட உங்களுக்கு மனசு வராது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படி வரும்போதெல்லாம் ஒரே ஒரு காரியத்தை யோசித்து பார்த்துக்கோங்க. தனக்கு ப்ரெஷஸா இருந்த ஒன்றை கொடுத்து உங்களை சம்பாதிச்சிருக்கிறார். அவருக்கு மிகவும் விலை உயர்ந்து மிகவும் பிரியமா இருந்தது எது? தன் குமாரன். அந்த குமாரனையே கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளாதிருப்பதை எப்படி என்று சொல்லும்போது, உலக பிரகாரமானது மட்டும் யோசிக்காதீங்க. ஆவிக்குரிய ரீதியில சுவிகார புத்திரராய் உங்கள் மேல், குமாரன் மேல் வைக்கப்பட்ட அன்பை உங்கள் மேல் வைத்து அவருக்கு இருக்கிற சுதந்திரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நான் இதுக்கு மேல என்ன ஆண்டவரே தேவை?